ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்க ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் கேசரி எப்படி சுலபமாக நல்லா டேஸ்டியாக மணல் மணலாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் இந்த கேசரியை. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேசரி செய்கிறதுக்காக இப்போ நான் இது போல் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கிறேன். நான்ஸ்டிக் கடாயில் செய்கிறதுனால நமக்கு இந்த கேசரி கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் இது போல் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது போல் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால நமக்கு இந்த கேசரி நல்லா மணல் மணலாக அப்படியே வாயில் வச்சோன்னே கரையிற அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தாராளமாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்ச திராட்சை, உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி திராட்சை தேவையோ இது போல் சேர்த்து நல்லா இதை முதல்ல வறுத்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சவந்து வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வருது. அது இல்லாமல் இந்த முந்திரியும் கொஞ்சம் கலர் மாதிரி வர ஆரம்பிக்குதுல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் எண்ணெயோடு சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மீதமுள்ள இந்த நெய் எண்ணெய் கூட நம்ம 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்து கொடுத்துக்கலாம். கேசரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போல் நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நமக்கு கலர் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்து கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்தா போதும். இது நல்லா பொறுமையா இந்த எண்ணெயிலயோ நெய்யிலயோ சேர்த்து நல்லா வறுபட்டு வந்துடும். இது நல்லா கொஞ்சம் சூடாகி வந்துடுச்சுன்னா இந்த கேசரி செய்யும்போது நல்லா மணல் மணலாக நமக்கு ரெடி ஆகும். நம்ம 2 நிமிஷம் நல்லா வறுத்து கொடுத்தோம். இந்த ரவை கலர் மாதிரி வரல. இந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து கொடுக்கணும். நல்லா வறுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்தேன். அதே கப்பில் தான் தண்ணியும் சேர்த்துக்கினேன். அடுத்ததாக இதே கப்பில் தான் சர்க்கரையும் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக கலந்து கொடுக்கணும். ஸ்டவ்வோட ஹீட்டில் இது நல்லா பொறுமையாக இந்த ரவை தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபுட் கலர் நமக்கு கேசரி பவுடர் எந்த கலர் தேவையோ அந்த கலர் சேர்த்துக்குங்க. இதுவுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது போல் பொறுமையாக கலந்து கொடுக்கலாம். இந்த ரவை நல்லா இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்தும் வந்துடும். நம்ம ரவை ஏற்கனவே வறுத்து கொடுத்ததுனால ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்காது இந்த ரவை வேகிறதுக்கு. இந்த ரவை வெந்து வரதுக்காக இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா ஒரு 2, 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2, 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு நல்ல 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது போல் கலரும் போது இந்த ரவை நல்லா வெந்து வந்திருக்குல்ல, பார்க்கவே தெரியுது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரிக்கு நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் ரொம்ப அதிகமாக இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் அளவு ரவைக்கு 1 1/4 கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா கேசரி இது போல் கொஞ்சம் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். இதை நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுவோம். இது போல் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குதுல, நல்லா கொதிச்சு இந்த ரவை சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கறதுனால இந்த கேசரியோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். எசன்ஸ் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் எசன்ஸோட வாசனை ரொம்ப அதிகமாக நமக்கு வராது.
இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி, திராட்சை அதையும் சேர்த்து இந்த நெய் எண்ணெயோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் டேஸ்டியான கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேசரி செஞ்சா இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பிகினர்ஸ் நீங்க கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமான ரெசிபி தான். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.